இப்போ என்னது அது இல்யூஷன் ஆஃப் மியூசியம். இல்யூஷன் 3D மியூசியம். 3D இல்யூஷன் மியூசியம் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே போவோம்னு பார்த்துட்டு போனா ஒன்றும் இல்லை. அங்கே ரெஸ்டாரண்ட் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி வந்தாலே இருக்கு. தேவையில்லாம போய் சுத்தி முத்தி 800 மீட்டர் சுத்தி தேவையில்லாம வேஸ்ட். கால் வலி வேலை இல்லை. ஏசியில் அந்த ஸ்ப்ரேயிங் தண்ணிலாம் வாங்கிட்டு மிஸ்ட் ஆமா ஒரே மிஸ்டான். கடவுளே, நானே மேப் பார்த்து கரெக்டா வந்து. சரி இப்போ மேப் பார்த்து கரெக்டா வாங்க பாப்போம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் எவ்வளவு கண்டுபிடிச்சேன். எங்கம்மா இது இப்படியா சுத்திட்டு போனோம்? ஆமா இது வேற கடை, அது வேற கடை. நான் இப்ப அந்த மணிகுண்டு காமிச்சேன்னா அவ்வளவுதான். நம்ம ஊர்ல இருக்க மணிகுண்டு மாதிரி இங்கேயும் மணிகுண்டு. இங்க நிறைய மணிகுண்டு இருக்குமா? இங்க பாரு, அங்க பாரு. இங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, பட்டிக் ஒர்க் ஷாப்னு. பண்ணணும்னா பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பண்ணலாமா? சரி ஃபர்ஸ்ட் கீழ பாத்து வா இங்க போற வென்யூ இதுக்குள்ளயா? இது ஆக்சுவலா நீயே பண்ணலாம், நீயே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலாம். 50 ரூபா, 40 ரூபா, 40 வெள்ளி அந்த மாதிரி நீயே ஹேண்ட்ஸ் ஆன் டிராயிங் பண்றது, இல்லைன்னா இந்த மாதிரி பட்டிக் பெயிண்டிங் பண்றது. இந்த ஊர்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது நீயே பண்ண முடியும். ஆர்ட் கார்னர். ஆமா. ஸோ இது ஃபுல்லாவே வந்து ஆர்ட் அந்த ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது ஃபேமஸ். இதெல்லாம் கியூட்டா இருக்கு. ஆமா, இது வந்து நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம கொடுத்தோம். இதான்ப்பா சென்ட்ரல் மார்க்கெட். ஆமா, இது போட்டோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துடும், பிரிண்ட் பண்ணி வந்துடும். ஆமா, இதுதான் நான் சொன்ன அந்த ஒர்க் ஷாப் ஏரியா. இது வந்து மேபி நம்ம நாளைக்கு கூட நம்ம வந்து கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏதோ இந்த பட்டிக் பெயிண்டிங் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை ஆக்சுவலி. பண்ணணும், பண்ணலாம். 1 hour தான் ஆகும். சரி, இங்க தான் இருக்கு. மேல போற மாதிரி காமிக்கிறாரு இல்யூஷன் மியூசியம். இல்யூஷன் மேல போறதா இருக்கு. இங்க போட்டுருக்கானே கண்ணு தெரியாத குமுட்டை. ஹலோ, நீங்க தான் இங்க காமிச்சீங்க. நானா? ஓகே, சென்ட்ரல் மார்க்கெட். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இல்யூஷன் 3D ஆர்ட் மியூசியம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய அந்த 3D ஆர்ட்டும் நம்ம ரியாலிட்டியும் கலந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் டிக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 800-700 ருபீஸ் தான் வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் இருந்துச்சு. எவ்வளோமா அந்த இதில் க்ளூக்கில் புக் பண்ணோம். ஸோ தட் இதில் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு நமக்கு வந்து அரௌண்ட் 800 ருபீஸோ 700 ருபீஸோ அப்ராக்சிமேட்லி பர் பர்சனுக்கு டிக்கெட் வந்திருக்கு. சரி, ஆமாம், அந்த பெயிண்டோட ஸ்மெல். ஆமாம், ஸ்மெல்லு வர்றது, கில்லு வர்றது. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விடுறீங்களா உங்கள் வியூவர்ஸுக்கு? 300 வியூவர்ஸ் எதுக்கு இருக்காங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்? இப்போ இங்கேருந்து இதுக்கு போகணும், இல்யூஷன் 3D ஆர்ட் மியூசியம் போகணும். கரெக்டாக? ஸோ கைஸ், லிஃப்ட்டில் இருக்கோம். பார்த்தா எப்படி தெரியுது? லிஃப்ட் மாதிரி தானே தெரியுது. இல்லை, ஏதோ மேஸ் மாதிரி இருக்கு. எல்லாமே உங்களை மாதிரி இன்டெலிஜென்ஸாக இருக்க மாட்டாங்கப்பா. நான் முட்டாளா இருப்பாங்க. ஆமா, நான் எங்களை மாதிரி முட்டாள். இங்க பாத்தியா, அழகா வெல்கம் டு த மியூசியம்னு போட்டிருக்கான். ஆமா, மியூசியம் எங்க? இதா இதுவா? ஆமா, ஃபன் பண்றீங்கடா. ஒண்ணுமே இல்ல கைஸ். இதுதான் கைஸ் மியூசியம். இந்த மாதிரி ஒரு மியூசியமா யாராலையும் பார்த்திருக்க முடியாது. ஆமா, இது ஸ்கூல்லே இப்படிதான் இருக்கும். இது வேற மியூசியம் வேற பேர். ஓகேவா? ஓப்பன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து செல்லாமா தட்டிங் அது போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏன் சொல்லு பாப்பா? என்னது செல்லாமா டட்டிங் ஏன் போட்டிருப்பாங்க அப்படின்னா வெல்கம்னு அர்த்தம். ஓ, நாகரிகம் இல்லாத டாக். போ போ போ. ஹாய் ரிஷிகுமார். எஸ், this is his one. ஸோ கைஸ், இப்போ வந்து இல்யூஷன் 3D மியூசியம்க்கு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியன்ஸ் அண்ட் நான் மலேசியன்ஸ் அப்படின்ற 2 கேட்டகரியில் வந்துட்டு அவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலை பார்க்குற மலேசியன் பீப்புள் வந்துட்டு 34 வெள்ளி கொடுத்தா போதும். சில்ட்ரன் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு த ப்ரைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் நான் மலேசியன் அடல்ட்ஸ்க்கு வந்து 50 ரிங்கெட்ஸ், அதாவது நம்ம கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா வருது. இப்போ நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா தான் வந்துச்சு. அது போக எனக்கு வந்து இன்னொரு ஆஃபர் வந்துச்சு, 1+1 ஆஃபர். ஸோ நான் வந்துட்டு கிருத்திகாவுக்கு பண்ணும்போது 1+1ல பண்ணேன், மோகனுக்கு பண்ணது நார்மல் இதில் பண்ணேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வரீங்க, கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் இதுலேயும் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அதில்ஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது பேக்காக வந்தாங்க அப்படின்னா. ஸோ அதனால் வந்து இது வேர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றது உள்ளே போனால் தான் தெரியும். பட் ஆனால் இதுதான் ப்ரைஸிங். ஃபஸ்ட் இனிஷியலி இதுதான் ப்ரைஸிங். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கைட் பண்ணியிருக்காங்க, எப்படி உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணணும், எங்கே ஸ்லிப்பர்ஸ் லீவ் பண்ணணும், எங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். தாத்தா வந்து ஸ்லிப்பர் தைச்சிட்டு இருக்காரா? அது நம்மளது கிடையாதுமா, பார்த்து கூட இல்லை, நான் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்லிப்பர் விட்டுடலாமா? ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ். ஒரு பர்சன் வந்து ஸ்லிப்பர் இது பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரியலிஸ்டிக் சேர் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உடையாமல் வந்து ஷூஸை கழட்டி வைக்கிறதுக்கு சாக்ஸ் போட்டுக்கலாம். சாக்ஸ் போட்டு வரும். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இட் லுக்ஸ் லைக் 3D ஆர்ட் ஒர்க் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம் காமிக்கிறோம். இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 3 டைமென்ஷனில் தெரியுது. கரெக்டாக கிருத்திகா வந்து ஒரு ஆன்டி கிட்ட வந்துட்டு சட்டை தைச்சி கொடுக்கறதுக்கு கேட்டிருக்காங்க. இதில் மறைக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து ஷர்ட் வந்து உண்மையான ஒரு ஷர்ட்டு, மெஷின் வந்து உண்மையான மெஷின். என்ன மெஷின் சொல்லு? ஒரு டிசைனர் தானே? இது பேசிக் மிஷின். சொல்லு, அது என்ன பிராண்ட்? சேவிங் மிஷின். பிராண்ட் எல்லாம் இவங்க ஒரு பிராண்ட் வச்சிருப்பாங்க. சிங்கர் பிராண்ட். கரெக்டா? கரெக்ட். நல்ல பிராண்ட் தானே. இவங்க ஒரு பிராண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு பிளேஸ்ல ஒரு பிராண்ட் இருக்கும். சும்மா பார்த்து சொல்றது கூட கஷ்டப்பட வேண்டியது. ஒரு பிராண்ட் என்ன பிராண்ட் தெரியாம. அதாவது இந்த மாதிரி மெஷின் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரியல். பட் ஆனா இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆர்ட் ஒர்க். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போர்டில் வந்து அக்ரலிக் பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ரொம்ப க்ளோஸா போய் பார்த்தோம் அப்படின்னா போர்டில் வந்து அக்ரலிக் பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 3D பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அக்ரலிக் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து லைக் உங்களுக்கு ஓவராலாக லைக் இது எல்லாமே 2D தான். பட் 3Dயாக நீங்கள் வந்து பிக்சர் எடுக்கும் போது எல்லாமே 3Dயாக இருக்கும். லைக் இந்த குரங்கு எப்படி ஓன்னு ஆடுற மாதிரி, எப்படி ஊஞ்சல் சூப்பர். இதுதான் தம்ப்நெயில். ஊஞ்சல் மாதிரி இந்த பையன் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான் இந்த கஷ்டப்பட்டு. ஆக்சுவலி இந்த பெயிண்டிங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெக்ஸ்சர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சர்ஃபேஸ். லைக் இதோட பேஸ் அப்படியா என்னன்னு தெரியல. ஃபுல்லாகவே 3D தான். இங்கே பாருங்கள், தண்ணி பிச்சுக்கிட்ட அடிக்குது. அதை வச்சு என்ன பண்ண போற? இதெல்லாம் எனக்கு குத்த வருது. உண்மையிலேயே வந்து 2 குத்து குத்திட்டு போயிடலாம். ஆமாம், ஆப்பிளுக்கு கீழே நீ இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும். குட்டச்சி. அப்படி குட்டச்சியில் நான் இப்போ ஹைட்டாக தான் இருக்கேன். இல்லை, நீ குட்டையாக இருக்கணுங்கிறேன்டி. ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? பாடாப்படுத்துறீங்க சார். இது யாரு? ஐயோ, என்ன ஜட்டி ஒபாமா எதுக்கு கக்கூஸ் போயிட்டு இருக்காரு? இங்க உட்காந்துக்கிட்டு. சரி, இப்படி நீங்க கக்கூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே குதூகலமா இருக்கு மாப்ள. கொஞ்சம் கூட வர்றியா? எனக்கு வரல. எனக்கு வருதுடா மாப்ள. எல்லாரும் உங்களை என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? கக்கூஸ் போறாருன்னு நினைப்பாங்க. ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க, இங்க இருந்து என்ன யாரா எடுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து கிருத்திகா வந்து ஒரு பெரிய காமெடி பண்ணா பார்த்தீங்களா? அது என்ன இடம் அப்படின்றது அவளுக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து ஆக்சுவலா பீட்டில்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய பேண்டு. தெரியும். ஸோ தெரியும்ன்றது கிடையாது. தெரியும்னா அப்போ மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லையா? உங்களை மாதிரி அவங்களுக்கும் தெரியும் அப்படின்றது. அவங்களுக்கு சாலா வேஸ்ட் ஃபெல்லோ. ஏன்டா இந்த மாதிரி தற்கொலைசம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால முடியலடா, நான் எங்கேயா போயிடுறேன்டா. கோபி அக்கா என்னை வந்து கூட்டு போயிருக்காங்க. நானும் இதுல ஏறிடவா? ஐயோ, மோகனுக்கு என்ன பண்றதுன்றே தெரியல. மோகன் வந்து டென்ஷன் ஆகலாம். அங்கிள், ஒரு டாய்லெட் பேப்பர் கொடுங்க. கிருத்திகா மூஞ்சிலே அடிக்கிறேன் சவால்னு. நான் ஏறி குதிச்சு போயிடுறேன். என்னது அது? ஏதாவது கிழிச்சிடாதம்மா தயவு செஞ்சு. கிழிச்சிட காசு கொடுக்கணுமா? கஷ்டப்பட்டு அவனுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கானுங்க.
அதுக்குதான் 800 கொடுத்தனே. 800 ரூபா குத்தியா? ஆமா. தம்பி அங்கே பேர் யாரோ சிரிச்சுருக்காங்க நீ பண்ணுற சேட்டைக்கெல்லாம். சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம் உள்ள. அது எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்றது இன்னும் தெரியாது நமக்கு. ஸோ கைஸ், இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. சர்ஃப் போர்டில் வந்துட்டு அப்படியே சர்ஃப் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலாக ஓகே, ஒரு ஃபோட்டோ ஷூட் எதாவது பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரீ வெட்டிங்க்கு ஓகேவா இருக்குமாம்மா? ப்ரீ வெட்டிங்லாம் சொல்லாத, குழந்தை குட்டி குழந்தைங்க வேணா ஜாலியாக இருக்கும். ஏதோ ஒன்று ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒர்த்தான பிளேஸ் ஆகுது. ஓகே, வேல்யூ இருக்குல்ல, அப்புறம் என்ன? அது வந்து நான் வந்து எப்படி சொல்றது, இங்க வந்துதான் போட்டோ ஷூட் இந்த மாதிரிலாம் பண்ணணும் கிடையாதுமா. நம்ம வந்து போட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில காஸ்ட் இருந்துச்சு. இப்போ இங்க பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு காஸ்ட் சேவிங்கா இருக்கும். ஒரு 800 ருபீஸ்ல வந்துட்டு இது வந்து வேரியேஷன்ஸ் காமிக்கிறோம். ஃபுல்லாவே வந்து பெயிண்ட்ல தான். ஆமா, ஆர்ட் தான், ஃபுல்லாவே வந்து ஆர்ட் தான். இதுல வந்து மேல கூட ஏதோ போயிட்டு இருக்கு பாரு, மடகாஸ்கர்லாம் மேல இருக்கு. அப்படியே அது கச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீனே கடிக்கிறதுக்கு கூட்டு போயிடுவாங்க போல. நானே கடிக்கிறதுக்கு கூட்டு போயிடுவேனா? டைட்டானிக் கப்பல் பாருங்க guys. இது எல்லாமே ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி எப்படி ரிமூவபிள் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஷீட் மாதிரி தான் வச்சிருக்காங்க. எப்போ வேணா ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது கப்பலுக்கு மேல போய் பண்ணும், கப்பலுக்கு கீழே வந்து தண்ணியில வந்து பண்ணக்கூடாது. பைத்தியம். கப்பலுக்கு மேல போக முடியுது. இதுதான் சார் நம்ம பையலுக்கு புத்தின்றது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கப்பலுக்கு மேல பண்ண வேண்டியதை கப்பலுக்கு கீழே பண்ணுவானுங்க. ஆமா, பாட்டு பாடு. அந்த பாட்டு என்ன பாடு? எனக்கு தெரியாது. எவ்ரிடே ஐ நீட் யூ. கொஞ்சம் சகிச்சுக்கோங்க மை சப்ஸ்கிரைபர்ஸ். போதும், இதுக்கு மேல சகிக்கல. போட்டோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு வந்தோம். கடைசியில பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் கில்மாவா இருக்கு, ஒரு பக்கம் கிட் செக்ஷனா இருக்கு. இது எப்படி வந்து மக்களிடம் போய் சேர்க்கறதுன்னு தான் தெரியல. பாருங்க, இத்தனை படி ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக விளாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இன்னொருத்தவங்களோட சேனல்ல. தயவு செஞ்சு அந்த சேனலுக்கு நீங்க அதுக்குள்ள போறதுக்கு எதுவுமே பண்ணலாம். அந்த அம்மா வந்து வாங்கன்னு கூப்பிடுது. எந்த இது? அது ஆமா, அமௌண்ட் இது பண்ற மாதிரி இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து பே பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு மேல வந்து பனிக்கரடி, பெங்கின், அப்புறம் ஜிராபி, இதெல்லாம் பார்த்தியா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, அக்வாரியம். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. அப்படியே அப்பா லைட்டாக என்ன பண்ண, டக்குன்னு லெஃப்ட்டுக்கு வா. ஐயோ, நீ நோண்டதுக்கு அப்புறமா கூட நீ தெரியுதப்பா. எப்படி நாங்களும் செய்வோண்டா. மறுபடியும் தூக்க வேண்டாம் கோடாரி சீரீஸில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா கேலக்ஸி ரூமுக்கு. இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் சிட்டுக்குருவிஸ் இருக்குது. இந்த பக்கம் ஏதோ சேஃப் ஹவுஸ் இருக்குது. இங்கே ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். ஐயோ, ஹலோ. இடம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. போலாமா? ரெண்டு ஜோடி ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. கேலக்ஸி ரூம்ல போயிட்டு ஏதோ பண்றாங்க. ஏதோ பேசிட்டு இருக்கேன் மாமா. வந்துட்டாங்கடா, நீ வந்தானே அந்த மாதிரி போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஆமா, சரி வாடா போக முடியாது. சரி, ஒரு வாட்டி நின்னுதான் பாத்துக்கோ. ஒரே ஒரு வாட்டி. உனக்கு ஆசை இல்ல? அப்படிதான். சூப்பர், வெரி குட், நைஸ். இதுதாங்க இந்த ஜோடிகள். இந்த பக்கம் முடிச்சுட்டு அந்த பக்கம் போறானுங்க. என்னடா பண்ண காத்திருக்கீங்க?
ஏதோ கோஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹாலோவீனுக்கு மட்டும் அதை ஓப்பன் பண்ணுவாங்களாம். கரெக்டா? எஸ். ஓகே, போத்தாமா? என்ன இதுதான் எண்ட் ஆஃப் திஸ் 3D அனிமேஷன். இதுக்கு மேலே கேலக்ஸி ரூம் இருந்துச்சா? இதுக்கு மேலே கேலக்ஸி ரூம் இருந்துச்சு. அது ஆனால் ரொம்ப சின்னது தான். அது பெருசாக ஒன்றும் இல்லை. பெருசா இல்லையா? இல்லை. ஸோ இதுதான் எண்டு. லைக் ஒரு half an hour மேக்ஸிமம் 1/2 hour to 45 minutes வந்து பார்க்கலாம். ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 hour வரைக்கும் இருக்கலாம். அட் சேம் டைம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்ச்சன்டைசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாத் பெயிண்டிங் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பவுச்சஸ் வேணும், இல்லைன்னா எல்லாமே வந்து ஆக்சுவலி ஆர்ட் ஒர்க்ஸ் தான். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆர்ட் ஒர்க்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் கீழே பண்ணிக்கலாம். இருக்கு. இங்கே எங்கே வச்சுருக்கோம்? இது எல்லாமே வந்து உட்டன் ஒர்க்கு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இது வந்து ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. முடிவுக்கு எப்பயோ முடிஞ்சு போச்சு. நாங்க அதை முடிச்சு போட்டு எங்கேயோ வந்துட்டோம். நாங்க தான் கஷ்டப்பட்டு ஏதோ வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு முடிச்சு போட்டு வந்துட்டு வந்தா பாருங்க. அங்கதான் இருக்கு வழி. ஜோடி போயிட்டாங்க, அனுப்பி விட்டீங்க அவங்கள. அவங்க ஜோடி கேடியா இங்க இருக்குதுங்க. 2 ஜோடியும் கேடிஸ். 1 hourக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமோ அவங்க வந்தாங்க. ஆமா. ஐயோ, என்ன என்டர்டெயின்மெண்ட்னு நினைக்கிறேன். இது யாருன்னு சொல்லுமா? இவர் வந்து ஏதோ ஒரு படத்துல இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகும். யார் அது? டாம் குரூஸா? இது தெரியல எனக்கு. கைஸ், இது யாருன்றது நீங்க வந்து கமெண்ட்ல கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆமா, எனக்கு வந்து ஆக்சுவலா டாம் குரூஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தெரியல யாருன்னு. ஸோ கைஸ், ஒரு வழியா எல்லாமே பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு வழியில ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. ஒரே வழிதான். அதே வழியில தான் ரிட்டர்ன் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அதுல ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எனக்கு வந்து ஓகே, நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் என்னன்னா, நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கல. ஒரு 2-3 ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கல. 2-3 எடுக்கிற அளவுக்கு தான் இருக்குங்க, வேற ஒன்றும். ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இந்த இடத்துக்கு, நான் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இடம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூட்டபிளான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கும்ல? நான் இது பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சடனாக வந்தோம், நமக்கு தெரியாது ட்ரெஸ்ஸஸ் மேட்சிங்காக இல்லை. ஸோ ஒரு சில இதுக்கு தான் நமக்கு மேட்சிங்காக இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 30+ ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. 30+ ஆர்ட் ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், எந்த கார்மெண்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதும் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் சினாரியோக்கு வந்து இது என்ன ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்துலலாம் அந்த ஃபோட்டோஷாப்புக்கு போயிட்டு அந்த கடையில் வந்து பின்னாடி வந்து ஸ்க்ரீனாக போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே எடுத்தா அப்படியே பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். என்னன்னா இங்கே வந்து ஸ்டில்லாக இருக்குது, எல்லாமே ஸ்டில்லாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் சில எலமெண்ட்ஸ் மட்டும் 3Dல வந்து காட்டியிருக்காங்க. லைக் அவங்க பண்ணதே ஆர்ட் ஒர்க் பண்ணது 3Dல கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ் மட்டும், ஒரு 2-3 பொருட்கள் மட்டும் 3Dல கொண்டு வந்துட்டு மற்றதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் பெயிண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா தான் இருக்கு. கிட்ஸை வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். லைக் அடல்ட் வந்து அந்த அளவுக்கு, எஸ்பெஷலி ஒரு 2 ஃபேமிலிஸாக வரீங்க, ஒரு 2-3 கிட்ஸ் சேர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு கிட்டாக வந்தால் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. மேபி மல்டிபிள் கிட்ஸ் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஏரியா இருக்கு. அதே மாதிரி வீக் டேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க, கூட்டமே இல்லை ஆக்சுவலா. ஸோ கூட்டமே இல்லை அப்படின்றதுனால நீங்க கண்டிப்பா வீக் டேஸ் பிளான் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டேஸ் பிளான் பண்ணீங்கன்னா கூட்டம் கண்டிப்பா இருக்கும். எனி பிளேஸ் நீங்க வந்து சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா கூட்டம் இருக்கும். ஸோ வீக் டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்றது நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். எல்லாமே நாங்கள் சர்ப்ரைஸ் தான்.